ஊரை பொறுத்த வரைக்கும் அந்த வந்து சாமிக்கு பூஜை பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவிலை வந்து பார்த்திங்கன்னா பராமரிக்கிறது, பார்த்துக்கிறது எல்லாமே எங்கள் தாத்தா தான் வந்து ஒரு சமயத்தில் வந்து பண்ணிகிட்டு இருந்தார். பெருமாள் அவர் வந்து இப்போ வந்து தவிர்த்ததுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நமக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஸ் ஆகிட்டது. இல்லைனா வந்து ஒருத்தன் கூட இருந்து போகும்போது அதோட ஒரு பிரிவுன்றது ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஆனாலும் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து அந்த டைமில் வந்து அந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபடாமல் இருந்தால் கூட இப்போ வந்து அது வந்து ஜீன்லேயே இருக்குதா தெரியல. ஸோ எல்லா விஷயமும் வந்து தாத்தாவோட ஞாபகமாகவோ இல்லை அவருக்குள்ளேயே அது இருக்குதான்னு தெரியல. எல்லா விஷயமே அந்த இதே மறுபடியும் பார்த்திங்கன்னா தாத்தா மாதிரி பூஜை எடுத்து பண்ணுறது, சாமிக்கிட்ட அந்த தீபார்த்தனை காட்டுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊர் மக்களோட எல்லாரும் சேர்ந்து அந்த சாமி விஷயங்களை பண்ணுறது, அதுக்கப்புறம் கோயிலை பராமரிக்க சொல்லிட்டு எல்லா விஷயத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஆர்வம் ஜாஸ்தி. கோவில் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஆர்வம் வந்து அளப்பரியாது அப்படின்ற மாதிரி வேறு லெவலில் போயிடும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த கடவுளை வணங்குற விஷயமா இருக்கட்டும், இல்லை அம்மனை வணங்குற விஷயமா இருக்கட்டும், அந்த பூஜை பண்ணுற விஷயமா இருக்கட்டும், அதை வந்து தானாக முன் வந்து எல்லாமே பண்ணுறதை தாண்டி ஊர் மக்களோட சேர்ந்து எல்லாத்தையும் பண்ணுறதை தாண்டி அவருக்குள்ளே வந்து அவரோட அப்பாவே வந்துட்ட மாதிரி எல்லாமே வந்து அவராக எடுத்து எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது எல்லாமே வந்து எங்களுக்கு பார்க்கும்போது இதெல்லாம் வந்து நம்மளாலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரியே தான் ஆயிடுச்சு. ஸோ எல்லா விஷயமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவரே வந்து எப்படி தாத்தா வந்து இருந்து பண்ணாரோ அந்த மாதிரி ஒரு பூஜை, இந்த மாதிரி வந்து ஒரு கோவில் உள்ளே போய்ட்டு கர்ப்பகிரகத்துலேருந்து வந்து அந்த ஒரு ஆராதனை காட்டுறது அதெல்லாம் எப்படி வந்து தாத்தா வந்து பண்ணிகிட்டு இருந்தாரோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்பாவும் இப்போ வந்து முன்னெடுத்து பண்ணிகிட்ருக்காரு. எங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மனுஷன் வந்து இவ்வளோ வேலைலாம் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எங்கள் அப்பாவுக்காக தான் எல்லாமே. எங்கள் அப்பா வந்து அவருக்கு வந்து ஊருன்னா அவ்வளோ பிடிக்கும். ரெண்டாவது ஊர் தான் எல்லாமே அவருக்கு. அது என்ன விஷயமா இருந்தாலும், எவ்வளோ விஷயமா இருந்தாலும் சரி, என்ன இதாக இருந்தாலும் ஊருக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து இங்கே ஒரு ஏதாச்சும் ஒன்று நடந்தால் கூட, ஏதாச்சும் ஒரு நல்லது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று தவிர்க்க முடியாத விஷயம் அது மாதிரி நடந்தால் கூட அப்படி பட்டுன்னு எப்படி தான் அந்த மனுஷன் வந்து சென்னையிலேருந்து கிளம்பி வருவார்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி வந்து உடனே கிளம்பி வந்துடுவார். என்ன எதுவாக இருந்தாலும் ஒரு ஊர் தான். அதை வந்து நம்மளால் வந்து எதுக்கு இவ்வளோ ஜெர்க் ஆகிற அப்படின்ற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஊர் அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு. என்ன தான் அவர் வந்து சென்னை வந்து செட்டில் ஆகிட்டாலுமே, நான் பார்ன் அண்ட் ப்ராட் எல்லாமே சென்னை தான். ஸோ என்ன தான் வந்து நம்ம சென்னை வந்து செட்டில் ஆகிட்டாலுமே அவர் வந்து ஊரை மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டார். ஊர் மக்கள், கோவில், வீடு, ஆடு, மாடு இதெல்லாம் தான் அவருக்கு. ஸோ இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா அது மாறாமல் இருக்கிறதே வந்து பெரிய விஷயம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து நமக்கு அதெல்லாம் வருமா, அந்த குவாலிட்டிஸ்லாம் வருமா, இல்லை அதெல்லாம் கற்றுக்க முடியுமா, இல்லை இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருப்போம், அது இருந்து பழகிருக்கோம். சின்ன வயசுலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம வந்து எப்படி சொல்கிறது, ஆடு மாடு மேய்ச்சி எல்லாம் பார்த்திங்கன்னா புல் அதெல்லாம் தலையாக இருந்தது. ஆனால் அது சென்னை வந்துட்டதுக்கப்புறம் லைட்டாக அங்கங்கே மங்கும். ஆனால் ஊர் வந்து அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிடுவோம். இங்கே எப்படி இருக்குமோ அதே மாதிரி அடாப்ட் ஆகிடுவோம். இருந்தாலும் அந்த லெவலுக்குலாம் வர முடியாது. ஸோ ஓரளவுக்கு அப்படின்ற மாதிரியே நம்ம வந்து அப்படி இருக்கும். ஆனால் சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா வயலில் இறங்கி அறப்பறத்த வரைக்கும் இருக்குது. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அறப்பறக்கும் போது அருவாப்பட்டு சுண்டு வரலில் பட்ட காயெல்லாம் அப்படியே தான் இருக்குது தழும்பு. அப்போது ஒரு 10 வயசில் பட்ட காயமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தழும்பு வந்து இன்னமும் சுண்டு வரலில் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு அறுத்தது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இறங்கி செஞ்சுருக்கோம். அது இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஊரோட ஊர், மக்களோட மக்கள் வந்து இங்கே இருக்கணும். நம்மளால் வந்து கண்டினியூஸாக இங்கே வந்து வர முடியல அப்படின்னா கூட இந்த மாதிரி ஒரு அக்கேஷன்ஸ் இந்த மாதிரி வந்து எல்லோரோடையும் இருக்கணும் அப்படின்றது தான் ஆசையாக இருக்குது. அந்த மாதிரி வருவோம். எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா பொங்கல், திருவிழா, தீபாவளி அப்படின்றத தாண்டி அடிக்கடி வரலான்ற மாதிரி இப்போ நிறைய விஷயம் தோணுது. பார்க்கலாம், எப்படி போகுதுன்னு பார்க்கலாம்.
உளவே புகுந்தாதனால் ஒன்பதோடொன்றோடே 18 ஆளும் முனிவன் தாளொரு கோளும் நாளும் அடியாரை வந்து நெறியாத வண்ண முறைகளை ஆனகொள் மாலை போகும் திருவாரூர் அல்லியம் எழுந்தருக மதுரை மீனாட்சி அம்மை இங்கு எழுந்தருக எழுந்தருக காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் இங்கு எழுந்தருக எழுந்தருக ஓமையிலேயே கற்பகம்மா அன்னை இங்கு எழுந்தருக ஓம் கற்பனை கடந்த கற்பகமே போற்றி ஓம் கிளியேந்திய கரத்தாய் போற்றி தாயே போற்றி பழனியம்மன் இங்கு எழுந்தருள்க எல்லையம்மன் இங்கு எழுந்தருள்க கங்கையம்மன் இங்கு எழுந்தருள்க நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்தோம் ஏத்த வல்லார் நமக்கு எடுக்கண்ணில்லையே திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பகையே அரகர மகாதேவா புருணவர்க்கு பொன்னுரையாய் நின்றபடி புகழ்வார் புகழ்ந்தகைய வல்லபடி உரு இரண்டோடு ஒன்றோடு ஒன்று ஒவ்வாடே உறவு என்று